குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிய ராமதாஸ் உயிர் இருக்கும் வரை நானே தலைவர் என தீர்க்கமாக கூறிவிட்டார். பாமகவில் இரு கோஷ்டிகள் உருவெடுத்து அன்புமணி பக்கமே அதிக நிர்வாகிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் அன்புமணி ஒவ்வொரு மாவட்டமாக கூட்டம் நடத்தி வருகிறார். முந்தைய கூட்டத்தில் அவர் பேசும்போது ராமதாசிடம் மன்னிப்பு கேட்டும் இன்னும் பிரச்சனை ஓய்ந்த பாடில்லை. சேலம் மற்றும் அடுத்ததாக தர்மபுரியில் நடக்கவுள்ள கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க அன்புமணி நாளை சேலம் செல்ல உள்ளார். இந்த சமயத்தில் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஒவ்வொருவராக மருத்துவமனையில் அட்மிட் ஆகி வருகின்றனர். சேலம் மேற்கு தொகுதி பாமக எம்எல்ஏ அருள் நெஞ்சுவலி காரணமாக சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியும் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாமக முக்கிய தலைவர்கள் நெஞ்சுவலி காரணமாக அடுத்தடுத்து அட்மிட் ஆகிய சம்பவம் பேசுபொருளாகி உள்ளது.